டியர் ஆஸ்பிரன்ஸ், இந்த வாரத்தில் எக்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. என்னென்னா, இந்தியா வந்து அவங்களுடைய 8th எக்கனாமிக் சென்சஸை வந்து என்னென்னா 2027 பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த எக்கனாமிக் சென்சஸ், எக்கனாமிக் சர்வே அப்படின்றதெல்லாம் நிறைய வந்து ஆஸ்பிரன்ஸ்க்கு கன்ஃபியூஷன் இருக்கும். எக்கனாமிக் சென்சஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய எல்லையில் அக்ரிகல்ச்சரல், நான் அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வேரியஸ் ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸு, இதெல்லாத்தையும் வந்து என்னென்னா எடுக்கிறது தான் வந்து என்னென்னா எக்கனாமிக் சென்சஸ். வேறஸ் இந்த கேஸ் ஆஃப் எக்கனாமிக் சர்வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பட்ஜெட்ரி ப்ரொவிஷன்ஸ் என்ன, ஸ்டேட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுக்குறது தான் வந்து என்னென்னா எக்கனாமிக் சர்வே. ஸோ இது ரெண்டும் வந்து என்னென்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு வெவ்வேறு தான். இந்த எக்கனாமிக் சென்சஸ் அப்படின்றது என்னென்னா, இந்தியாவுடைய சென்சஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியா 1948 கீழே வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு 1977 இதை பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த 8th வந்து என்னென்னா 2027 வந்து இதை பிளான் பண்ணியிருக்காங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பிளானிங் அப்படின்ற மினிஸ்ட்ரி கீழே வரும். இது ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் இந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க கொடுப்பாங்க. இதுவே எக்கனாமிக் சர்வேவாக இருந்துச்சு அப்படின்னா அது எவ்ரி ஒன்ஸ் கொடுப்பாங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுப்பாங்க. அதை யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டு 2027 அவங்களுடைய 8th எக்கனாமிக் சென்சஸை பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயினை வந்து நம்ம எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஹரியானாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹரியானாவில் இப்போது ஹைட்ரஜன் சம்மந்தமான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்தோன்னா ரொம்ப பூம் ஆகிட்டுருக்கு. இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது? ஏன்னா வெரி ஃபஸ்ட்லேருந்தே கேட்பாங்க, ட்ரெயின் எங்கே ஆரம்பித்து எங்கே விட்டாங்க, மும்பையிலேருந்து தானே வரலும் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டே இருப்பாங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ட்ரெயின் எங்கேருந்து எங்கே வரலும் போச்சு அப்படின்னா, ஜிந்து டு சோனாப்பூர் வரலும் வந்து என்னென்னா இதை விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஹரியானாவில் விட்டுருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ஸை வந்து யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லி இண்டஜீனியஸ் ப்ராடக்ட். இதை முழுக்க இந்தியாவிலே இதை தயாரித்தாங்க. ஆத்ம நிர்பார இருக்கு இல்லைங்களா? ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ், இந்தியாவினுடைய செல்ஃப் ரிலையன்ஸ் ஸ்கீம் கீழே இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதை பண்ணியிருக்கோம். என்ன இதில் ரொம்ப முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னா, நம்ம 11th கெமிஸ்ட்ரியில் கூட படிச்சிருப்போம். ஹைட்ரஜன் இஸ் த ப்ராமிசிங் ஃபியூயல் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்னு படிச்சிருக்கோம். வருங்காலத்துக்கான நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு எரிசக்தி அப்படின்னா அது நம்ம ஹைட்ரஜன் தான் சொல்கிறோம். ஸோ நிறையா ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. பிளாக் இருக்குது, அதுக்கப்புறம் பிளாக் ஆர் ப்ரௌன்னு சொல்லுவாங்க. பிளாக் ஆர் ப்ரௌன் இருக்குது, ப்ளூ இருக்குது, க்ரே இருக்குது, பிங்க் ஹைட்ரஜன் இருக்குது. அந்த மாதிரி இது வந்து என்னென்னா க்ரீன் ஹைட்ரஜன். இந்த க்ரீன் ஹைட்ரஜனில் என்னென்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எந்த ஜீரோ எமிஷன் தான். கிட்டத்தட்ட இதில் வந்து என்னென்னா வாட்டர் வேப்பர்ஸ் தான் இதில் வந்து எமிட் ஆகும். மற்றபடி இது வந்து என்னென்னா ஜீரோ எமிஷன் தான். ஸோ இது இந்தியாவுடைய நெட் ஜீரோ கோலான 2070 அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸில் இது ரொம்ப முக்கியமான ஒரு மைல் ஸ்டோனாக இதை வந்து கன்சிடர் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்டு போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. என்னென்னா நிறையா பில்கிரிமேஜஸ்ஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெரிய வந்து என்னென்னா எமிஷன்ஸை க்ரியேட் பண்ணுது, நிறையா வந்து ஏர் பொல்யூஷனை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினோடைய ஃப்யூச்சரே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதை எல்லா பில்கிரிமேஜ் சென்டர்ஸ்லேயும், ஹெரிட்டேஜ் சென்டர்ஸ்லேயும் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி வந்து என்னென்னா ஏர் பொல்யூஷன் அங்கே எந்த விதத்துலையும் பாதிக்காத அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதையெல்லாம் வந்து என்னென்னா நம்ம 2070 கார்பன் நியூட்ரல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஸ்டெப்ஸ். ஸோ அடுத்து இந்த என்விரான்மெண்டல் ஃபியூயல்ஸு, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜியிலே இருக்கக்கூடிய அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, வாரணாசியில் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பவர்டு வாட்டர் டாக்ஸி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் டாக்ஸி அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ அங்கே இருக்கக்கூடிய போட்ஸ் தான், அங்கே போட்டே வந்து என்னென்னா டாக்ஸியாக வந்து என்னென்னா அங்கே இருக்கும். ஸோ வாரணாசிலையும் வந்து என்னென்னா ஹைட்ரஜன் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக அங்கே கார்பன் எமிஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. இந்த வாட்டர் டாக்ஸிலேயே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஹைட்ரஜனை யூஸ் பண்ணுறதுனால ஜீரோ எமிஷன் இருக்கும், மினிமம் நாய்ஸ் இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் வந்து என்னென்னா இதில் 50 பேசஞ்சர் ஊரில் இருக்கலாம், சிசிடிவி கேமரா இருக்கும், பயோ டாய்லெட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அது வாரணாசி இல்லையா, அது உள்ளேயே வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். நான் வெஜிடேரியன் இருக்காது, வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி 2070 வந்து இந்தியாவுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மைல் ஸ்டோனாக இதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கிள்லேயும் நம்ம வந்து என்னென்னா
ஹைட்ரஜன் ஃபியூலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறனால அதோட எமிஷன் வெறும் வாட்டர் வேப்பர் அப்படின்றனால இது நம்மளுக்கு ரொம்ப கிளைமேட்டிக் ஃப்ரெண்ட்லி. 2070 வந்து இந்தியாவுக்கான ஒரு ஜீரோ கார்பன் நியூட்ரல் கோலாக இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு 20 இயர்ஸ்க்கு முன்னாலே அதை நாங்கள் அச்சீவ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டினுடைய டார்கெட்டட் கோல் என்ன அப்படின்னா, கார்பன் நியூட்ரல் டார்கெட்டட் கோல் என்னென்னா 2050. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா போதி டே. ஸோ இந்தியாவினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் இருக்குது இல்லைங்களா, அதில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களுடைய சிறப்பு, பண்பாட்டு ரீதியான சிறப்பம்சங்கள், இது எல்லாத்தையுமே இதில் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிசம்பர் 8 வந்து நம்ம போதி டே அப்படின்னு கொண்டாடுறோம். புத்தர் ஞானமடைந்த நாளை தான் இந்த நாளாக நம்ம கொண்டாடுறோம். சரியா? இந்த தினம் வந்து புத்தர் ஞானமடைஞ்சிருக்காரு. அவருடைய தத்துவங்களை இந்த நாளில் பரப்புறதுக்கு ஒரு முக்கியமான கருவியாக பயன்படுத்திக்கிறாங்க. குறிப்பாக இந்த உலகத்தில் அன்பிற்குரிய மதங்கள் அப்படின்றதுல புத்திசமும் ஒன்று. புத்தாவினுடைய மைத்ரேயி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கூட கேட்டிருக்காங்க. மைத்ரேயி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிர்களிடத்தும் அளவற்ற அன்பை பொழிவதற்கு பேர் தான் மைத்ரி. ஸோ இந்த நாளை புத்தருடைய தத்துவங்களை பரப்புவதற்கு அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் புத்திசம் அதிகமாக பரவுவதற்கும் புத்திசம்னுடைய ரியல் ஃபிலாசபி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான கருவியாக நம்மளுக்கு இருக்கிறது யாருன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான். ஏன்னா 11th புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, புத்திசம் மறுமலர்ச்சி அடைஞ்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் யார் அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான். அம்பேத்கர்னுடைய 1956 அவர் புத்தானிஸ் தம்மா அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். புத்தரும் அவர் தம்பமும். அது அவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் டிசம்பர் 6, 1956 இறக்குறாரு. அதுக்கு அடுத்த வருடம் 1957 அந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. ஸோ புத்தரை பற்றியான எல்லா தத்துவ விசாரணைகளையும் அந்த புத்தகத்தில் அவர் கொடுத்துருப்பார். ஸோ அதுதான் புத்த மறுமலர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைகிறது. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் சாதிச்சிருக்காங்க, அதாவது ஒரு முன்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ சமீபத்தில் இப்போ வந்துட்டுனா எஸ்ஐஆர் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருந்தோம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த சிறப்பு தீவிர திருத்த திட்டத்தின் மூலமாக முழுக்க தேர்தல் வாக்காளர்கள் எல்லாத்தையுமே 100% டிஜிட்டல் ஆக்கின முதல் மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான் தான் வந்துன்னா இந்த எலக்டோரல் ரோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னென்னா 100% டிஜிட்டலைஸ்டாக பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா. ஸோ இப்போ இந்த மாதிரியான எந்த ஸ்டேட்டு ஃபஸ்ட்டில் வருது அப்படின்னாலாம் இருந்துச்சுன்னா பொதுவாக நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம். இந்த வேர்ல்டு இண்டெக்ஸில் யூரோப்பியன் கண்ட்ரீஸு, ஃபின்லாந்து, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்கு, இந்த மாதிரியான ஐஸ்லாந்து, இந்த மாதிரி நாடுகள் எது இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம ஃபஸ்ட்டு வேர்ல்டு இண்டெக்ஸில் அடிப்போம். ஏன்னா இந்த நாடுகள் தான் இந்த இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்தியாவில் எந்த இண்டெக்ஸாக இருந்தாலும் நம்ம கண்ணை மூடிட்டு எது அடிப்போம் அப்படின்னா கேரளாவை அடிப்போம். ஏன்னா கேரளா தான் வந்து என்னென்னா எல்லா இண்டெக்ஸ்லேயும் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டு அடிச்சிடாதீங்க. ஸோ சில விஷயம்லாம் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேரளா அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்து அடிக்கணும்.